ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு கார்டனாக இருக்கட்டும், ஏதாவது கெஜெட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. எதெல்லாம் நம்ம மொபைல் ஆக்சசரிஸு, சின்ன சின்ன விஷயத்துலாம் இந்த மொபைலுக்குன்னே ஒரு தனி கேங் இருக்கும் பார்த்தீங்களா? கண்டிப்பா. எனக்கு இது பின்னாடி அழகுபடுத்துறேன், முன்னாடி எஸ். அழகுபடுத்துறேன், அதில ஒரு கீ போடுறேன், ஏகப்பட்ட வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் யாருன்னா அந்த மிதனத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் தான். ஸோ இவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டெடிகேட்டடா இருக்கணும், பிரசன்டபுளா இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணோம்னா, அதில வந்து கலைநயம்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க பேசுறது கூட சரி ஒரு அழகா கலைநயமா இருக்கும். இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா? மாமியார் வீட்ல, நாத்தனார் வீட்ல யாராவது ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இது அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா. இது ஓவரா பேசுது. ரொம்ப அது அதிபுத்திசாலின்னு கண்டிப்பா. பேரு. இப்படிலாம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்கவோ பிடிக்காதுல்ல. கோவம் வரும். கண்டிப்பா அது வந்து இரிட்டேட் பண்ற மாரி ஆகும். இவங்கலாம் அப்படி சொல்ட்டாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எங்க விழுகுறாங்களோ அங்க எந்திரிச்சு நிப்பாங்க. மிதின பெண்கள். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த மாரி டிமோட்டிவ் ஆயிட்டு நான் ஐயோ! உடைஞ்சு போறவங்கலாம் ஆள்லாம் கிடையாது. நீ என்ன நீ என்ன சொல்றது? சொல்ட்டியா? நீ ட்ரிகர்ன்னு ஆக்கிட்ட. நான் செஞ்சே அவ்வளோதான் தீருவேன். செஞ்சே இதுதான். தீருவேன்னு அடம்பிடிச்சு பண்ணக்கூடிய பிள்ளைங்க தான். ஸோ இவங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்ன்றது 1, 2லாம் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள்